6ஆம் அதிகாரம் 12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கை. அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். 5வது வாரமாயிருக்கிறது நாளை. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை, நீ செய்கிற நன்மைகளுக்கு மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய், நீ கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நம் எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு எந்த சொல்லையும் உம்மையும் உமக்குள்ள ஆவிக்குரிய காரியங்களையும் மறவாதபடிக்கு எங்களுக்கு நீ கிருபை செய். நாங்கள் உம்மை மறந்தாலும் நீர் எங்களை இதுவரைக்கும் மறக்கவில்லை. இதுவரைக்கும் மறவாமல் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவர் இந்த வசனத்தை கொடுத்தீர். ஏன் இதை தியானிக்க வைத்தீர்? எதற்காக இதை பேச வைக்கிறீர்? அன்னைகளுடைய இருதயத்திலே கொழுந்து தெரியக்கூடிய ஒரு அனுபவத்தை தருவீராக. யாரை குற்றப்படுத்தவோ ஒருவரையும் கடினப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தர் கொடுத்த வசனத்தை நான் பேசுவதற்கு அடியானுக்கு வைத்தார். என் மாம்சமோ, என் இருதயத்தின் நிறைவுகளோ, என் மனதின் யோசனைகளோ, நான் நினைக்க நினைவுகளோ வார்த்தைகளை வராதபடிக்கு ஆவியான அடக்கி ஆண்டு ஆவியான ஆளுக்களை வைத்து சபையாருக்கு நீ பேசுவீராக. நீ நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நீ பேசுவீராக. சத்தியத்தை கேட்கக்கூடாததுக்கு தடை செய்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே கட்டி சபிக்கிறேன். ஆவியான இடைவெளியாக பெரிய காரியத்தை செய்யும் இந்த நாமத்தை பயன்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ ஒருமையில போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்றல்ல, நீ கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய். அவரை மறக்க தேவன் அல்ல. அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள், உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு நாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நீ மறவாதேன்னு சொல்லிட்டு அவர் மறந்துட மாட்டாரா? அவரு நம்மை மறவாமல் காக்கிறவர். அல்லேலூயா. மறவா அவர்தான் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதினாலே அவர் நம்மை மறக்க மாட்டார். ஏசாயா 49:14. ஏசாயா 49:14-15. ஆண்டவர் உன்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். சீயோனே, எருசலேமே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று ஸ்திரீயானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை அவர்கள் மறக்கட்டும்.
நான் உன்னை மறக்க மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம சில வேளையிலே நம்மை மறந்து விடுகிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய். அவர் இரக்கமுள்ளவர். நீ மறந்தாலும் அவர் மறக்காதவர் ஆச்சே. உன்னை தேடி தேடி ஓடி வரும்போது அவரை மறந்து செய்வது நல்லதல்ல. நான் வேதத்திலே சில பேரை நான் பார்க்கும் பொழுது எத்தனையோ நன்மைகளை கற்றுக் கொடுத்து 1-2 நன்மைகள் தாமதிக்கும் பொழுது, 1-2 நன்மைகள் தடை வரும் பொழுது, இதற்கு இந்த ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லி மறுதளிச்சு போகிற கூட்டங்கள், விரக்தி அடைகிற கூட்டங்கள், எனக்கு சபையே வேண்டாம், ஆண்டவரும் வேண்டாம், யாரும் எனக்கு வேண்டாம் என்று போகிற கூட்டங்களை நான் பார்த்தேன். ஆனால் அவனை நீக்கும் போது எனக்கு பரிதாபம் பட முடிகிறது. ஏன்னா அவன் வாழ்க்கையிலே இயேசு இல்லாத வாழ்க்கை அவனால் மேன்மை அடைய முடியவே இல்லை. உலகத்துக்கு காண்பிச்சு கொள்ளலாம், ரொம்ப நல்லா இருக்கிறேன், அழகா இருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ரொம்ப ஜாலியா இருக்கிறேன், உலகத்துக்கு காட்சி கொள்ளலாம். அவருடைய உள்ளங்கள் ஆய்வுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனாலே இன்றைக்கு அவரை நாம் மறக்கக்கூடாது. எதை நாம் மறக்க கூடாது என்று வேதம் சொல்கிற ஒரு 5 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எவ்வளவோ இருக்குது, ஒரு குறிப்பா ஒரு 5 சொல்லி முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் ஆத்துமாவே 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் ஆத்துமாவே ம் கர்த்தரை ஸ்தோத்திரி, ம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் ம் மறவாதே. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த உனக்கு உபகாரங்கள், எத்தனை உபகாரங்கள் செய்திருக்கிறார் சொல்லுன்னா. அதெல்லாம் நம்ம எல்லாம் சொல்லி வசனத்தை சொல்றோம். ஜெபம் முடிஞ்ச உடனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்கள் மறந்துடாதே. உபகாரங்கள், அவர் எத்தனை உபகாரங்களை செய்தார். எனக்கு ஒரு ராஜா ஆச்சரியமா இருக்கு. வியாதி முற்றி போய், கேன்சர் வியாதி முதுகுல அப்படியே கட்டி பழுத்து போய், அவன் ராஜா, யூதாவின் ராஜா, குழந்தை பாக்கியம் இல்லை, அவன் இன்னும் செத்து சாகுடைய சூழ்நிலை. நான் கர்த்தர் உண்மையா இருந்தான். கர்த்தரை பார்த்து சொல்றான், எசேக்கியா ராஜா, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையா இருந்தேன் என்று திருதர்சனத்தை சொல்றார். ஏசையா, உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தி செத்துன்னு சொல்றாரு. ஆண்டவரே, எனக்கு யார் இருக்கிறா? நான் மக்கள் உண்மையா இருந்தேனே. அப்படிப்பட்ட வியாதியாய் கிடந்த, மரண வாசலுக்கு கிட்ட இருந்தது. அவன் வைத்த நம்பிக்கை அவனுக்கு முன்னில் அவனுக்கு பின்னில் என்று சொல்லப்பட்டவனுக்கு ஆச்சரியமான சுகத்தை கொடுத்தார். 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கும் போது ஒரு பிள்ளை பிறந்துச்சு. மாற்றுத்தன்மை நீக்கி ஒரு பிள்ளை பிறந்துச்சு, மனாசே. அவனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், செல்வத்தை கொடுத்தார், செழுமையை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். ஆனா வசனம் சொல்கிறது, எசேக்கியாவோ கர்த்தர் செய்த உபகாரங்களை அவன் மறந்துப்பான். வாசிங்களே, 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எசேக்கியா 32:25. 34ஆம் அதிகாரம் 25. 32:25 கரெக்டா? எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் 32:25 கரெக்டா தான் சொன்னேன். 2 நாளாகவும்
32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானார். எத்தனையோ உபகாரங்கள் உனக்கு, எவ்வளவு உபகாரம், கர்த்தர் செய்த உபகாரங்கள், சொல்லனா உபகாரங்கள். ஆனா கர்த்தர் செய்த உபகாரத்தை மறந்துடலாம். கர்த்தர் செய்த உபகாரங்களை நம்ம மறந்துடக்கூடாது. கர்த்தர் மனிதர் மூலமாக தானே செய்வார். யார் மூலமாக உபகாரங்கள் செய்கிறவர்களை நம்ம மறந்துடக்கூடாது. நீ மறக்கும் போதுதான் உனக்கு மீட்டிங். நானுடைய வசனம், நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் சரத்துக்கு சுகத்தை கொடுக்கிறேன், ஆசீர்வாதம் கூட்டி கொடுத்த எல்லா ராஜாக்களை பார்க்கிறோம், உனக்கு முன்னும் பின்னும் ஐஸ்வர்யத்துல முன்ன அடிச்சுக்களை யாருமே இல்லை. அவ்வளவு ஐஸ்வர்யம், அவ்வளவு பெற்றான். ஆனா அவன் செய்த உபகாரங்களை, இவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்துட்டு வெளிநாட்டுல கேட்டு வராங்க. எப்படி உனக்கு சுகமாச்சுன்னு கேட்க வேண்டாம். இவன் சுகப்படுத்தி சொல்லல, கர்த்தர் செய்த சாட்சியோ அவர் செய்த நன்மை சொல்லாம வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை எடுத்துப்பா. எவ்வளவு திருப்தியா நம்மை கார்பிக்க கோடி 10 கோடி 15 கோடி காரியம் இவர் எவ்வளவு நகை பண்ண இருங்க வைடுங்க. அவன் சொல்றான், எசேக்கியா ராஜா கேட்க, எசேக்கியா ராஜா ஏசியா, உன் வீட்டுல இருக்கிறத எதை காமிக்க வந்த? நான் காண்பிக்காத பொருள் ஒன்றுமே எல்லாத்தையும் காமிச்சலாம். எல்லாம் பாரு பாரு, வைரத்தை பாரு, வைரத்தை பாரு, என் படத்தை பாரு, என்ன மேட்டிமை வந்து கர்த்தர் செய்த உபகாரத்துக்கு தக்கதாய் அவன் நடக்கிறான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் செய்த உபகாரத்தை நாம் மறக்கவே. எத்தனையோ காரியங்கள் நீ வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? எவ்வளவுப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு போய் நீ இவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்வீங்க? என் ராஜாவே, என் ராஜாவே, ராஜாவே, இவ்வளவு பெரிய உபகாரம், சாதாரண உபகாரம் சொல்லலாமே, இவ்வளவு பெரிய உபகாரம், பெரிய உபகாரம் மாத்திரமல்ல. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:9. பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து, செய்யப்பட்ட பெரிய உபகாரம் இடப்பட்டிருக்கிறது. செய்யப்பட்ட உனக்காக கர்த்தர் செய்தார். அந்த மனுஷன் மூலமா கர்த்தருக்கு செய்திருக்கிறார். அந்த மனுஷி மூலமா கர்த்தருக்கு செய்திருக்கிறார். அந்த எஜமான் மூலமா கர்த்தருக்கு செய்திருக்கிறார். செய்யப்பட்ட உபகாரம் உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். இந்த 31ஆம் தேதி உன்னை பார்த்து சொல்கிறார், நாளைக்கு ஜூன் மாதத்துக்கு வேண்டிய அனைத்து உனக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் செய்யப்படுகிற உபகாரத்துக்காக நீ நன்றியாயிரு, நீ மறந்துடாதே. ஒரு வருஷம் எவ்வளவு ஆச்சரியமா நடத்தினார், இந்த வருஷம் உன்னை நடத்த மாட்டாரா? நீ செய்யப்பட்ட உபகாரத்துக்கு நன்றியை நீ மறந்ததினாலே உயர்ந்து கேட்டீங்க. கர்த்தர் அமைதியா இருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் அமைதியா இருப்பதற்கு காரணம், கடந்த ஆண்டிலே செய்யப்பட்ட உபகாரத்துக்கு நீ நன்றியா இல்லை. கடந்த மாதம் செய்த உபகாரத்துக்கு நீ நன்றியா இல்லை. அவர் செய்த உபகாரம் நீ மனுஷன் தான் செய்வான், வேற யார் உனக்கு செய்வான்? கர்த்தர் செய்ய சொல்றாரு, கர்த்தர் உனக்கு செய்ய சொல்லி உள்ளத்தில் செய்ய வைக்கிறாரு. அதை தூக்கி எரிஞ்சி எட்டி உதைச்சினா அதை கத்தரிக்கை அடுக்குமா? கத்தரிக்கை அடுக்குமா?
கொடுக்க சொல்றது யார்? கர்த்தர். செய்ய சொல்கிறது யார்? கர்த்தர். செய்ய வைக்கிறது யார்? கர்த்தர். அந்த கர்த்தரை மறந்து கொடுக்கிறதை மறந்து நம்ம எட்டி வச்சா எப்படி ஆசீர்வாதம்? என் பிள்ளையே, செய்யப்பட்ட உபகாரம், இந்த செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உபகாரத்தை நான் நாடாமல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். உங்க கணக்குக்கு பலன் பெருகும் நீங்க படுகிற பாடுகளுக்கு எங்களுக்கு உபகாரம் தேவையில்லை, உங்களுக்கு பலன் கிடைக்கணுமே. உங்களுக்கு பலன் கிடைக்கணுமே. நிச்சயமாகவே நீ எடுக்க போகிற பிரயாசங்களுக்கு கட்ட பலன் தரப்படுகிறார். நிச்சயம் தருவா. நீ பயப்படாதே. சங்கீதக்காரன் சொல்றது போல நாமும் சேர்ந்து சொல்லுவோம். 116ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 116ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஒன்று ரெண்டு அல்ல, எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என்னத்தை செலுத்த முடியும்? அவருக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் வீட்டை நான் விலக முடியாது, அவரை துதிக்காமல் இருக்க முடியாது, அவர் கீழாக எதுவுமே இருக்காது. அற்பவர் ஆயுசுகள் சின்ன சின்ன காதுகளை விட்டு போட்டுட்டு ஏனென்றால் அன்றைக்கு தாவீது சவுலுக்கு பயந்து காட்டில் இருக்கும் பொழுது அந்த லாபானுடைய ஆடு மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆட்டை குழுக்கவோ வேலைக்காரர்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாமல் தாவீதும் அவனுடைய 600 பேரும் பாதுகாப்பா இருந்தார்கள். லாபான் மயக்கத்திருக்கிறான். ஆட்டு ரோமம் ஒரு செம்மொழியான ரோம்பு பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் அந்த நம்ம இந்த குளிர் காலத்துக்கெல்லாம் போடுற சொற்றெல்லாம் தயாரிக்கிறதுக்காக அந்த உள்ளன் செய்வார். இதை கேள்விப்பட்டு தாவீது அனுப்புகிறான். இப்ப தாவீது போய் கேட்டார், பேசு, நல்ல நாளிலே லட்சக்கணக்கா பொருளுதே, நல்ல நாளிலே வந்திருக்கிறோம், உங்களுடைய கைக்கு உதவுத உங்களுடைய குமாரனாகிய தாவீது கேட்டு. யார் அந்த தாவீது? வேலைக்காரனுக்கு தஜமட்டோட எவ்வளவு மானோரிய பேசலாம். அப்ப வேலைக்காரங்கோ ஓடி போய் மனைவி தவிய, மாமா இந்த எஜமா இவ்வளவு முரட்டாட்டமா, அவர் எங்களுக்கு உபகாரிகளா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்களா? உபகாரிகளா. அந்த 1 சாமி நினைக்கிறேன் 25ஆம் அதிகாரத்திற்கு அந்த வசனம். எங்களுக்கு அவர்கள் ராத்திரி கூட மதிலா இருந்தார்கள், எங்களுக்கு உபகாரிகளா இருந்தார்கள். அவங்கள எதிர்க்கிறார். என்ன வசனம் வாசிப்போம். அந்த மனுஷரோ மிக என்ன வசனமா? 15 25 1 சாமுவேல் 25:15. அவர்களோ அந்த மனிதர்களுக்கு மிக உபகாரிகளா இருந்தார்கள். நாங்கள் வெளியில் இருக்கும் பொழுது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தவில்லை. நமது பொருள் ஒன்று காணாமல் போனதில்லை. நாங்கள் ஆடுகளை வைத்து அவர்களுக்கு இருந்த நாளெல்லாம் எங்களுக்கு மதிலை போல எப்படி இருந்தார்களா? என்ற ஓட்ட வந்து தீண்டாத அளவுக்கு அவங்க உபகாரிகளா இருந்தார்கள், உபகாரம் செய்தார்கள். அவங்கள போய் பண்றாரு. உடனே அபிகால் எடுத்திருப்பாரா பாங்க, அவன் நன்றி கெட்டவனுக்கு தேவன் செய்த காரியம் பொழுது சொல்லி அபிகால், எப்பா நீ செய்த காரியம் என்ன தெரியுமா? தாவீது குடும்பத்தையே அழிக்க ஒரு நாய் கூட இருந்திருக்காரு வீட்டுல, உன்னை பாதுகாக்கிற ஒரு நாய் கூட இருந்திருக்காரு, எனக்கு அழிச்சு கொடுத்திருப்பான். அவனுக்கு இவ்வளவு உபகாரம் செய்தார். வசனம் செய்கிறது, கர்த்தர் நாபாலை வாதித்தார், அவன் இருதயம் செத்து கல்லை போலானான்.
என் பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை நம்ம மறக்கக்கூடாது. மனிதர்களா இருக்கட்டும், கர்த்தரா இருக்கட்டும், நமக்கு செய்தவர்களை நீ ஒரு நாளும் மறவாதே. நீ அப்படி மறவாமல் அவரை துதிப்பதனால் உன் கணக்குக்கு பலன் அதிகமாக அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. இரண்டாவது எதை மறக்கக்கூடாது? எரேமியா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள் எரேமியா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள் அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதறப் பண்ணி பர்வதங்களை அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள். தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். தங்கள் தொழுவத்தை என்னடா? சபையை தங்கள் சபை, தங்கள் தொழுவம் என்றால் மந்தை. மந்தைக்கு ஒரு தொழுவத்துக்குள் இருக்கிற மந்தைகள் ஆடு. தங்கள் தொழுவத்தை மறந்தார். நம்முடைய மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே மேய்ப்பரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மேய்ப்பர் பிரதான மேய்ப்பர். அந்த மேய்ப்பரை பற்றி கொண்டு இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கும், அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு தாவ வேண்டிய அவசியம் இல்லை. முதல் வாரம் இங்க, இரண்டாவது வாரம் அங்க, மூணாவது அங்க, நாலாவது அங்க, அஞ்சாவது வாரம் இங்க, இந்த வாரம் இங்க, இப்படி தாவ வேண்டிய அவசியம் இல்லை. முதல் 2 வாரம் இங்க போவோம், மூணாவது வாரம் அங்க போவோம், இங்க வரணும், எங்களுக்கு எல்லாம் வேணும், எல்லாம் எங்களுக்கு இது வேணும், அது எல்லாம் தொய்வு. மலை விட்டு மலை தாண்டி போய்கொண்டே இருப்பார்கள். அவங்க தொய்வத்தை என்ன செய்துட்டாங்களா? தங்கள் தொய்வத்தை என்ன மந்தை என்று சொல்லும் பொழுது 2 மந்தை தான். ஒன்று நேசரின் மந்தை, இரண்டாவது அவருடைய தோழரின் மந்தை. இந்த 2 மந்தையும் ஒன்றாகும். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்தும நேசரே, உன்னத பாட்டு 1:7. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து? உடைய மந்தை ஆத்தும நேசரே, நேசருடைய மந்தை இது. ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லு. உமது தோழரின் மந்தைகள் அருகே, உமது தோழரின் மந்தை அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? உடைய தோழரின் மந்தை ஆத்தும நேசரின் மந்தை. இது அனைத்தும் ஒரே தொய்வத்துக்குள்ளே வரும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம், யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் இந்த எல்லாம் தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் வேறு ஆடுகளும், இந்த தொழுவத்திலே இருக்கிற ஆடுகள் இல்லாமல் வேறு தொழுவத்தில் இருக்கிற வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. இங்க மாத்திரமல்ல, வெளியிலே எனக்கு ஆத்துமாக்கள் மந்தைகள் உண்டு. தொழுவத்தில் வேறு மந்தைகள் இருக்கிற தொழுவத்தில் ஆடுகள் உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். எனக்கு ஒரு வசனமாக ரொம்ப நாள் புரியாம இருந்தது. அப்போ இது லூக்கா சுவிசேஷம் இயேசுவின் பிறப்பு 2ஆம் அதிகாரத்தில் மேய்ப்பர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி, மேய்ப்பர்கள் ஒரு மேய்ப்பன் இல்ல, இந்த பூமியிலே அநேகரை நம்பி கர்த்தர் சபை கொடுத்திருக்கிறார். அநேக மேய்ப்பர்கள், ஒவ்வொருக்கு 100,
100 200 1000 லட்சம் பல மெய்ப்பரை நம்பி சபை கொடுத்திருக்கு. மெய்ப்பர்கள் தங்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். தங்கள் மந்தைகளை அல்ல, பன்மையில சொல்லலாங்க, ஒருமையில போடப்பட்டது தங்கள் அப்போ எல்லாரும் ஒரே மெய்ப்பெருக்காகத்தான் இந்த மந்தை நிற்கிறான். நம்ம மந்தையில எங்க போய் சேருமா பருவத்துல? ஒரே மந்தைகள் அல்ல. வார்த்தை கவனிங்கள். தங்கள் மந்தைகளை அல்ல, மெய்ப்பர் பன்மையில போடப்பட்டது. மெய்ப்பர் சொல்லல, மெய்ப்பர்கள், நிறைய மெய்ப்பர்கள். ஆனா மந்தை எப்படி? ஒரே மந்தை. நம்ம எல்லாம் மெய்ப்பனா இருந்து ஆண்டுகள் மந்தை கொண்டு பேசு. நம்ம தொழுவத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த தொழுவம் என்று தேவன் சுட்டி காண்கிற காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும், சாரோன் ஆட்டு, அவரை தேடுகிற, யாரை தேடுகிறவர்களுக்கு? என்னை தேடுகிறவர்களுக்கு எப்படி பாரா? சாரோன் ஆட்டு தொழுவமாகவும், என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும், ஆதோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாகவும் இருக்கும். எப்படின்னா சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர்தான் நமக்கு சாரோனின் ஆட்டு தொழுவம். அது மாத்திரமல்ல, எரேமியா 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் என் ஆடுகளில் மீதியா இருப்பவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலுமிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். நான் கொண்டு வருவேன். அப்போது அவைகள் பலுகி பெருகும். எப்படி செய்யுமா? பலுகி பெற வைக்கக்கூடியதான் தொழுவம். உன் கணக்குக்கு பலன் கொடுக்கிறதா உபகாரம். பழுகி பெருக வச்சிடும். அதனாலே இந்த தொழுவத்தை மறந்துடாத, சபையை மறந்துடாத. உனக்கு ஒரு தொழுவம் உண்டு. அந்த தொழுவத்தை நீ மறந்துச்சுன்னா உனக்குதான் கஷ்டம். நீ மறவாமல் இருப்பாயன்னா உனக்கு எப்படி செய்யா? பழுகி பெருகுமா. அவன் எப்படி பழுகி பெருகி செய்தார் பாருங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் எசேக்கியேல் 34:14. அவைகள் நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பே, இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகள் மேல் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அவன் எப்படி வைப்பாரா? நல்ல மேய்ச்சல். உனக்கு காஞ்சி பொண்ணும் தீஞ்சி பொண்ணும் உனக்கு உதவாததும் பழசும் அது கொடுக்க மாட்டாராம். நல்ல எப்படிப்பட்ட சேப்பியா? அவைகள் நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பே, நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பே, இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில், எல்லாரையும் பார்க்க இஸ்ரவேலிலே இருக்கிற மலை எல்லாம் உயர்ந்த மலையிலே அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அவருடைய தொழுவம் இருக்கு. அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில். என்ன தொழுவமா இது? அது ஆகோரின் தொழுவம். இது நல்ல தொழுவம். நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். எப்படிப்பட்டது? நல்ல தொழுவம். உனக்கு ஒரு சுகமான, நீ பழுகி பெறுகிற, நீ மலைக்கு தாவ தேவையில்லை. இன்னைக்கு அங்கிட்டு எங்க வருவாரா, அங்க வருவாரா, இங்க போய்க்கிறேன் அங்க ஒரு போய்க்கிறேன் தேவையில்லையே. கர்த்தரே தெய்வமான கர்த்தரை பிடிச்சிக்கோ. மற்ற தெய்வம் அதை மட்டும் பிடிச்சிக்கோ. எனக்கு இதுவும் வேணும் அது வேணும், இங்கே போ அங்கே போ, இங்கே ஒரு கால்
இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு போட்டு அவசியம் இல்லை. மலைக்கு தாவி தங்கள் தொழுவத்தை மறந்து. ஆனா வசனம் சொல்கிறது, நீ செய்த உபகாரங்களை மறவாதே, இரண்டாவது உன் தொழுவத்தை மறவாதே. நமக்கு தெரிந்த வசனம் இந்த தண்ணீர் உடைக்கிற கர்த்தர் மீகா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபின் ஜனங்களே, மீகா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபின் ஜனங்களே, ம். உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். நிச்சயமாய் சேர்ப்பேன். போசாவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய், தங்கள் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். எப்படியா? ஜனங்கள் நிரம்புவாராம். எப்படி ஆடுகள் திரளா இருக்கிறதோ நம்மை கத்த சபை திரள நிரம்ப வைக்கிறார். காரணம், நடையில் உடைக்கிற கர்த்தர் அவளுக்கு முன்னே செல்கிறார். அவள் ராஜா அவளுக்கு முன்னே செல்கிறதுனாலே நம்மை தொழுவத்தை கர்த்தர் அப்படியே நிறைக்க வல்லவராகிறார். அதனால் தொழுவத்தை நீ மறவாதே. முதலாவது சுருக்கமாய் சொல்கிறேன், முதலாவது உபகாரத்தை மறவாதே, இரண்டாவது தொழுவத்தை மறவாதே, மூன்றாவது ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். எதை மறந்தாய்? வேதத்தை மறந்துடாதே. நீ எச்சரிக்கையாயிரு. வேதத்தை வாசிப்பதை எந்த சொல்லி மறந்துடாதே. மறந்துட்டு கூட நீ வெளியே போயிடாதே. நான் சும்மா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு வசனத்தையால வாசிட்டு அவசரமா ஐயோ குழந்தைக்கு பால் வாங்கணும், பால் வாங்கிறதுக்கு முன்னாடி நீ முதல் ஒரு வசனத்தை படிச்சுட்டு நீ காலை எழுந்துடைய வேதத்தை மறந்தாய். நீ என் வேதத்தை நீ மறந்தாய். வேதத்தை மறக்காது. சங்கீதக்காரன் சொல்றா, உடைய வேதத்தை நான் மறக்கவே மாட்டேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6-7. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. என்ன வேதமா? வேதத்துக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கிறது? சத்திய வேதம். அவன் மல்கியா 2ஆம் அதிகாரம் 6-7. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளின் அநியாயம் அவனுடைய உதடில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. உடைய வார்த்தையில தேடுவார்களா? வேதத்தை தேடுற வாயில் என்ன ஒத்துக்கணுமா? உன் வாயில் என்ன இருக்கணுமா? வேத வசனம். உன் வாயில சத்திய வேதம். என்ன வேதமாமா? சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய உன் வாயில உன் உதல் சத்திய என்ன இருக்குது? உன் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய வேதம் மாத்திரம் அல்ல, எரேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் ஞானிகள் என்றோ கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றோ நீங்கள் சொல்லுகிறது எப்படி? என்ன வேதமா? கர்த்தருடைய வேதம், பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த வேதம். சங்கீதம்
37 31. அவனுடைய தேவன் சங்கீதம் 37 31. அவனுடைய தேவன் ம். அருளிய வேதம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. எங்க இருக்கா வேதம்? இருதயத்தில் இருக்குது. போன் செல்போன்ல இல்ல உன் வேதம், உன் இருதயத்தில் இருக்குது. தேவன் அருளிய வேதம். அப்போஸ்தலர் 17 11. அந்த பட்டணத்தார் அப்போஸ்தலர் 17 11. அந்த பட்டணத்தார் ம். மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ம். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ம். தினந்தோறும் ம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் அஹ், உள்ளவர்களை பார்க்கிலும் மற்றவரை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் உன்னை இருந்தார்கள். எப்படி மாத்திட்டார் ஆண்டவரே? ஒரு நற்குணசாலியாய் மாத்திட்டார். ஒரு குணசாலி, நற்குணசாலி, குணசாலி. அப்போஸ்தலர் 18 24. அப்பொழுது அப்போஸ்தலர் 18 24. அப்போது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் ம். சாதுரியவானும் ம். வேதாகமங்களில் வல்லவனுமான வேதாகமம். நம்ம இது பரிசுத்த வேதாகமம், சத்திய வேதாகமம், தேவனருளிய வேதாகமம், வேதாகமங்களில் வல்லவனாய். ரோமர் 1:4. இயேசு கிறிஸ்துவை குறித்து ரோமர் 1:4. இயேசு கிறிஸ்துவை குறித்து ம். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் ம். பரிசுத்த வேதாகமங்களில் பரிசுத்த வேதாகமம். இது நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி இருக்கு பைபிள்ல? பரிசுத்த சாதாரண வேதம் அல்ல இது. உன் கையில் இருக்கிறது மகா பரிசுத்தம் வேதாகமம். உன் வாழ்க்கையிலே அது நித்திய மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சியா. நமக்கு இந்த வேலை எப்படி இருக்குதா? மன மகிழ்ச்சி. வாசித்து பாருங்க. 119ஆம் சங்கீதம் 174ஆம் வசனம். கர்த்தாவே 119ஆம் சங்கீதம் 174. கர்த்தாவே, அஹ், உம்முடைய ரட்சிப்பின் மேல் ம். ஆவலாய் இருக்கிறேன். ம். உம்முடைய வேதம் ம். என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் எத்து சொல்லியே இருக்கலாம் வசனங்களை. மனமகிழ்ச்சி சொல்லி ஒரு வசனம் பாருங்க. 119 142. உம்முடைய நீதி நித்திய நீதி. உம்முடைய நீதி நித்திய நீதி. உம்முடைய வேதம் சத்தியம். உம்முடைய வேதம் சத்தியம். சத்தியங்களை சத்தியம். 92ஆம் வசனம். 119 வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அழிந்து போயிருப்பேன். நீ துக்கம் கொஞ்சமான துக்கமான வந்துச்சு. பொழுதுச்சா போய் வர துக்கம் கொஞ்சமான துக்கத்திலேயே அழிஞ்சு போயிருப்பேன். ஆனா ஒண்ணு துக்கம் வருவதெல்லாம் வேதத்தை தரது வேதத்தை அப்படியே துக்கம். நான் சில வேதத்தை வாசிக்க உடைய பெருமைக்காக சொல்லியிருக்கேன். என்னுடைய தினந்தோறும் வாசிக்கிற பைபிள் நல்ல பெருசா நிறைய எங்கெங்க போனாங்கன்னா ஒரு பைபிள் இருக்கும். தினந்தோறும் வாசிக்கிற பைபிள் எத்தனையோ பக்கங்கள் என் கண்ணீரால் அப்படி நனைஞ்சு ஒரு 2 பக்கம் நான் பேசுறது கர்த்தர் கேட்டேன். அப்படியே வேதத்தை வாசிக்கும் போது அந்த துக்கத்துல அப்படியே சரசரங்க அப்படியே பைபிள் அப்படி கொண்டோட எத்தனையோ துளிகள் 1-2 இன்றைக்கும் எப்போ நடந்தது சொன்னேன். இன்றைக்கும் என் துக்கத்திலே வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத மாற்றம் இல்லாவிட்டால் நான் துக்கத்தில் துக்கத்தோடு மனம் கொட்டஞ்சி ஓடி இந்த வேதத்தை தந்துக்காங்க. அப்படியே கண்ணீர் அந்த சொட்டு வேதத்தை
ஒரு பக்கம் மாத்திரமல்ல, எத்தனையோ பக்கம் இல்லை. அந்த ஏன் தெரியுமா? எனக்கு வந்து துக்கம் என்னை மூழ்கடிச்சிருக்கும். இந்த வேதம் மாத்திரம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்தால் நான் துக்கத்திலே என்றைக்கோ போய் சேர்ந்துட்டு இருப்பேன். ஆனால் அவருடைய மன மகிழ்ச்சி. 119 சங்கீதம் 77 வசனம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு கிடைப்பதாக இந்த வேதம்மா என் மன மகிழ்ச்சியானது. ஆகையினால் வேதத்தை மறவாதே, வேதத்தை மறவா. 4 உபாகமம் 31 அதிகாரம் 21 வசனம். அநேக தீங்குகளும் உபாகமம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த வசனங்களை நீங்க பாருங்க, வாசிக்கவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உபாகமம் 31:21. அநேக தீங்குகளும் தீங்கு சாதாரண தீங்கல்ல, அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் பொழுது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே இந்த பாட்டு. நீ பாடுற பாட்டு, இந்த பாட்டு நீ மறக்காத. ஏன்னா நீ பாடல்தான் இக்கட்டு, அப்புறம் என்ன பாடப்பட்டிருக்கு? அநேக தீங்குகள். நீ பாடத்தை மறந்துடாத. மொபைல பாடல் வரட்டும், பாடிக்கொண்டே இரு. பாட சாட்சி கிடைக்குமா காத்து பாட்டு செகண்ட் பாடிட்டு பாட்டை மறந்துடாதே. நீ பாட்டை நீ மறப்பா என்ன உனக்கு தீங்கு தொடரும். இக்கட்டில் மனிதர் உதவி அற்று பண்ணாலும் எனக்கு ஒத்தாசை வரும். நீ பாட்டை விட்டுறீங்க. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் சந்ததிக்கும் இக்கட்டு, தீங்கு, துன்பம், துயரம், இந்த போராட்டம் வராது இருக்க. நீ பாட்டை மறந்துடா. ஆண்டவர் உன் வாயிலே கொடுத்த பாட்டு. இந்த பாட்டை குறித்து வேத சொல்லி பாருங்கள். யாத்ராகமம் 15 அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது மோசேயும் யாத்ராகமம் 15 அதிகாரம் 1 வசனம் 21 வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. புகழ்ந்து சாதாரண அழுது பாடல. கர்த்தரை ராஜா, என் ரோஜா, என் லிலி புஷ்பமே, அழகானவரே, அருமையானவரே, என் ராஜாவே, என் ரோஜா, அப்படி புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவே, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எப்படி பண்ணாரா? மகிமையாய் வெற்றி. நான் பாடின பாட்டு, புகழ்ந்து பாடின பாட்டு. அந்த பாட்டி நான் பாட்டா என்ன மகிமையாய். 21 வசனம். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். பாட துதி செய்ய தொடங்கின பொழுது சத்துருக்கள் ஒருத்தர் மாண்டார்களே. பவுலும் சீலாவும் பாடி துதிக்கலே. எல்லா சிறை கதவுகளும் உடைக்கப்பட்டது. பாட மறந்துடாங்க. இந்த பாட்டு தான் உன் இக்கட்டை நீக்கும். உனக்கு வந்திருக்கு பாரு தீங்கு நீக்கும். ஏன்னா லோத்து சொல்றா, தீங்கனை துக்கப்படுத்தா, தீங்கனை தொடர்ந்து வருது. யாவே சொல்றாரு, தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அப்ப தீங்கு தொடர்பு வாயில பாட்டு மறந்துடாங்க. பாட சொன்னா பாடுங்க, துதிக்க சொன்னா துதிங்க, ஆர்ப்பரினா ஆர்ப்பரிங்க. பாட்டை மறந்துடாத. நீ புகழ்ந்து பாட. இந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு? ஏசாயா 24 அதிகாரம் 16 வசனம். தர்ஷீன் கப்பல்களே, ஏசாயா 24 16. நீதிபரனுக்கு என்று பாடும். நீதிபரன் நம்முடைய நீதிபரன்
நீதியாய் வாழ்கிறது. எந்த அணியும் அவருக்கு காணப்படாது. எந்த துஷ்டனும் பாடப்பட்டதில்லை. அவர் நீதிபரன். ஏசு 24:14 நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். ஆண்டவரே, நீதிபரனுக்கு பாட்டு பாடிது. யாருக்கு பாட சொல்றோம்? எனக்கா? சபைக்கா? உன் பாட்டை கேட்டு எல்லாரும் கை தட்டுறதுக்கா? ரொம்ப நல்லா பாடிட்டேன். பேருக்கா? இல்ல. யாருக்கு பாட சொல்ற? நீதிபரன். உனக்குள் இருக்கிற நீதிபரன், தேடி வந்த நீதிபரனுக்கு. இது என்ன பாடல்? சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 32:7. நீ எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீ இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இக்கட்டுக்கு என்னை பாத்தீங்களா? ரட்சணிய பாடல் உடைய இக்கட்டு விளக்கும், தீங்கு விளக்கும், துக்கத்தை விலக்கி போடும், வேதனை மாற்றும், வறுமை மாற்றும். இக்கட்டுக்கு உன்னை விலக்கி காக்கக்கூடியது ரட்சணிய பாடல். ரட்சணிய பாடல் மாத்திரமல்ல, 137ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 137ஆம் சங்கீதம் 3லிருந்து 6 முடிய. எங்களை சிறைப்பிடித்தவர் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் எங்களை சிறையாக்கினவர்கள் உனக்கு சிறைப்படுத்திட்டாங்களே. இல்லாதோ என்னமோ உன்னை பேசி பேசி மயக்கி அவங்க பக்கம் வீழ்த்திட்டாங்களே. பாட வேண்டிய பாட்டுல உன்னை ஒரு நிறுவனம் ஆக்கிட்டாங்களே, ஒரு வழி ஆக்கிட்டாங்களே. எங்களை சிறைப்பிடித்தவர்கள் எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி மங்கள கீதத்தை விரும்பி சீயோனின் பாட்டுகளில் நான் பாட்டிது சீயோனுக்கு பாடல்கள் வாயிலச்ச பாடல்கள் சீயோனின் பாடல்களை சிலரை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். சிலரை எங்களுக்கு பாடு என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டு இது, மங்கள கீதம் இது. இது கர்த்தருடைய சீயோனின் பாடல்கள். இது இந்த கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை மறந்த வலது கை ஆயிடுமா? தொழிலை வலது கை செய்யவே முடியாது. நான் உன்னை மறக்கல. மறந்தால் தன் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியினாலும் அதிகமாக என்னால் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பாடவே முடியாது. நீ பாடணும்னு நினைச்சா கூட பாட முடியாது. அது என்ன பாட்டா? சீயோனின் பாட்டு, கர்த்தரின் பாட்டு, மங்கள கீதம். நல்ல பாட்டு. சிறை பிடித்தவர்கள், உன்னை பாழாக்கினவர்கள். இப்ப சொல்றாங்க உன்னை பிடிச்சவர் ஆக்கிட்டாங்க. இப்ப அவங்க ஐயோ பாட்டு பாட, முதல்ல ஏசப்பா பாட்டு பாடுவிய, சபையில பாடு 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 பாடு. எப்படி பாட? நான் கத்த சொல்றா, நீ பாடத்தான் வேண்டும். நீ பாடிக்கொண்டே இரு. எல்லா இக்கட்டுகளையும் கத்தர் மாற்றுவார். என் வாயிலே புது பாடல் தந்தார். தேவன் நமக்கு நீ பாடலை, கர்த்தர் கொடுத்த பாடல்களை மறவாத. கடைசியா மத்திய 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 16:5. 16:5. அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். எதை மறந்துட்டார்கள்? அப்பத்தையே மறந்து. ஜீவாப்பம் நானே. என்ன சொல்றாரு?
யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி ம். ஜீவ அப்பம் நானே, ஜீவப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். கவனியுங்கள். என்னிடத்தே வருகிறவனே நான் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஒரு நாளும் வெற்றிவாரா பசியா பட்டினியா அந்த அப்பத்தையும் மறந்துட்டுமே. அப்பத்தை மறந்து போனார். அப்பம் என்று சொல்லும்போது அடி 48 வசனம் சொல்லுது ஜீவப்பம் நானே. திரும்ப சொல்றார் ஜீவப்பம். ஒரே வார்த்தை அவ்வளவுதான். குரலில் கோட்டு நல்லா என்ன நினைச்சுக்கோ. ஜீவப்பம் நான். அப்பத்தை கொண்டு வர மறந்தார். ஈஸி மறந்தார். அவர் எவ்வளவு துக்கமா சொல்றார் பாருங்க வசனத்தை. எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்கள். ஒரு பெண் தன் ஆபரணத்தை எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறந்து போவாளோ? மறந்து போனாவளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஒரு நாளில் 2 நாளில் என் ஜனங்களோ எண்ணில்லாத நாட்களா என்னை மறந்து. அப்பம் ஜீவாப்பம் அப்பத்தை கொண்டு வர மரம் இயேசு வசனம் சொல்கிறது நீ மறந்துடாது. இந்த அப்பம் என்று சொல்லும்போது அது ஜீவாப்பம். வாசித்தேன் இல்லையா? மத்திய 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பிள்ளையின் அப்பம். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து மத்தேயு 15:26. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளையின் அப்பம். பிள்ளையின் அப்பம். இந்த பிள்ளை யார்? பரிசுத்த பிள்ளை இயேசு. வசனம் சொல்கிறது தெரிந்ததுனால சொல்ற வாசிக்கலாம். யோசேப்பை மறந்தே போனான். பானபாத்திரக்காரன் யோசேப்பு கேட்கிறார். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அவன் கெஞ்சினான். யோசேப்பு சொன்னா பாருங்க 14ஆம் வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் 14 இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து நீ வாழ்வா. நீ வாழ்ந்து நிற்கும் அதுவே என்னுடைய ஆசை. நீ வாழ வேண்டியவன். நீ ராஜாவுக்கு பக்கத்து பார்த்து மாணவர்கள் கொடுக்கக்கூடியவன். நீ வாழ்ந்து இருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அப்பதான் சொல்லி 23ஆம் வசனத்துல யோசேப்பை அவன் மறந்து. யோசேப் என்றான் பரிசுத்தமான பக்திக்கு முதலிடம் வைத்தவன், பாவத்தை வெறுத்தவன், ஜனங்களை நேசித்தவன், தன் சொந்த ஜனங்களை காப்பாற்றினவன். இப்படிப்பட்டவர்களை மறந்தே போயிட்டான். எத்தனை வருஷம்? 41 சொல்லுது 2 வருஷத்துக்கு பின்பு இப்ப நான் வருது. 2 வருஷத்துக்கு பின்பு. ஆமா, இந்த 2 வருஷத்தை யோசிப்பே நான் பாடுபட்ட பரிசுத்தத்தை மறந்துட்டியே. தேவனுக்கு பயந்ததை மறந்துட்டியே. அவன் தேவனுக்கு பயந்தவன். யோசேப்பு நான் தேவனுக்கு இப்படிப்பட்ட பாவத்தை எப்படி செய்வேன் என்று பாவத்துக்கு விலகினவன். அவனை மறந்துட்டியே. அந்த பரிசுத்தவனை மறந்துட்டியே. அந்த தேவ மனுஷனை மறந்துட்டியே. தேவ பக்தியுள்ளவனை மறந்துட்டியே. பாவத்தை வெறுத்தவனை மறந்துட்டியே. உன் மீது தயவு வைத்தவனை மறந்துட்டியே. மறந்தே போனான்.
ஆனா வசனம் சொல்கிற ஒரு நாள் வரும், 2 வருஷம் இருக்கட்டும், 20 வருஷம் இருக்கட்டும், அது 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 9ஆம் வசனம். அப்போது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் நீ மறந்தது பெரிய குற்றம், பெரிய குற்றம். நீ ஒரு குற்றம் செய்ய நினைக்காத, நீ மறந்ததே ஒரு பெரிய குற்றம் தான். நான் பெரிய குற்றம் செய்தேன், இப்போதுதான் யோசேப்பு எனக்கு ஞாபகம் வருகிறது. தேவ பிள்ளையே, நான் போதும் முடிக்கிற நிலைக்கு பத்தராயிட்டேன். நீ கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய். எதை மறவாதே? அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. உன்னுடைய தொழுவத்தை மறவாதே. எந்த சூழ்நிலையும் உனக்கு 1000 ரூபாய் உனக்கு டபுள் கொடுக்கிற, ட்ரிபிள் கொடுக்கிற, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கு நீ வந்து செய், 4000 உனக்கு கொடுக்கிற போவாங்க. தொழுவத்தை மறந்துடாதே. ஆனா 4000 நீ வாங்குவேன், சம்பாதிப்பேன். 4 மணி நேரத்துல 4 பறந்து போயிடும். உண்மை தெரியும். நீ பறந்து பறந்து சம்பாதிச்சாலும் படுக்கப்பா இருக்காது. நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு நான் ஓவர் டைம் செய்ய போறேன், ஓவர் டைம் செய்ய ஒரு 4 காசு பார்க்கணும், 4 காசு உன் நீ பார்க்கவே மாட்டேன். நான் சாபம் இல்லை, கர்த்தருடைய வசனத்தை சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். நீ கர்த்தரை முன்வைக்காம நீ ஓட நினைச்சா நீ சம்பாதிக்க பணம் கைக்கு நிற்காது. பாவம், உன்னை பார்த்து நான் பரிதாபப்பட்டேன், பாவப்படுறேன். ஐயோ, இந்த பிள்ளைகள்லாம் ஆண்டவர் தொழுவத்தை மறந்துட்டு ஓடுறாங்களே. ஒரு நாள் எனக்கு 10,000 கூட வர மாட்டேன். வாழ்ந்து பார், உன் வாழ்க்கை வித்தியாசமா வித்தியாசமாக்கப்பட்ட பிள்ளைகளை நான் பார்த்து இருக்கிறேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைனா அவருடைய வேலை எனக்கு தேவைன்னு சொல்லுவோம். நீங்க கொடி கட்டி பார்த்து இருக்கிறாங்க, உயர்த்தி வச்சிருக்காங்க, ஒரு வருமானம் உயர்த்தி தூக்கி வச்சிருக்காங்க. அவன் வீடுக்குள்ள செல்வ சீமானா இருக்கிறாங்க. தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை வேலை கட்டி மானம் சொல்லி வச்சு இன்னைக்கு வேலையை கேட்கிறாங்க. நாட்டியம் போடுவது செய்யற ஒரு 4 பணம் சம்பாதிக்கலாம், 4 காசு சம்பாதிச்சா சமாச்சாரம் போறாங்க. யாருக்கு சமாளிக்க டாக்டர் சேர்த்து போற தேவ பிள்ளையை கர்த்தனை உன் தொழிலை மறவாது, வேதத்தை மறவாது, பாடல்களை மறவாது. அப்பன் என்று ஜீவ அப்பமாகி இயேசு பார்க்கிறார். அன்பின் தெய்வம், நன்றியோடு தேவரீர் இந்த பிள்ளைகளை கர்த்தப்படைக்கிறோம். மாதத்தின் கடைசி நாளைக்கு 1ஆம் தேதி, 5 மாதம் நீ செய்த உபகாரங்களை நாங்கள் மறவாமல் துதிக்க கிருபையால் வந்திருக்கிற மக்கள்களை ஆசீர்வதி. இந்த நாமத்தை மேம்படுத்தினோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.